குட் டே டு ஆல். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ட்ராவல் பார்த்தா டபுள் டெக்கர் பஸ்ஸில் இட்டலி ட்ராவல். ஜெர்மனிலேருந்து இட்டலி வந்து 8 hours தான் ட்ராவல். பிகாஸ் அந்த கண்ட்ரீஸ் எல்லாம் நியர்பை கண்ட்ரீஸ் கிட்ட இருக்கிறதுனால ஓவர் நைட்டில் ரீச் ஆக முடியும். இது வந்து 3 days ட்ரிப். நாங்கள் ஒரு ஏஜென்சி மூலயமா இந்த ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். இட்டலி ரீச் ஆயாச்சு. இது வந்து ஒரு அஃபீஷியல் பில்டிங். இந்த பில்டிங் வந்து பழங்காலத்திலிருந்தே ராஜாக்கள் ராணிகள் அவங்களால கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வரைக்குமே ஒரு அஃபீஷியல் ஒர்க்ஸ் எல்லாம் உள்ளே நடக்குது. ஆஃபீஸ் மாதிரி ஒரு ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பில்டிங் பார்க்குறக்கே ரொம்ப பழமையாக செங்கல்லாம் அப்படியே தெரிகிற மாதிரி இருக்கும் பார்த்தா. செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து குதிரையில் போயிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. போர்டெல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு ப்ராக்டிஸ் செஷனாக ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ குதிரையில் போயிட்டுருந்தாங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்தா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு நல்ல பெயிண்டிங் எல்லாம் இருந்த ஒரு பில்டிங் இருந்துச்சு. வானமெல்லாம் தெரிகிற மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்பேஸ், நிறையா புல்வெளி இருந்துச்சு. அது மேலே எல்லாம் உட்காரத்துக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ பெரிய பில்டிங். இது போர்க்காலங்களில் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இந்த பிளேஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான ஷாப்பிங் ஸ்ட்ரீட். இங்கே வந்து பார்த்தா 2 ட்ரெயின் போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி ட்ரெயினில் ஹோல் டே சிட்டியை சுற்றி பார்க்குறக்கு புக் பண்ணிக்கலாம். வேர்ல்டு எக்ஸ்பென்சிவ் ஷாப்பிங் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ல்டுலேயே இருக்கிற ப்ராடா, கூச்சி, லூயிஸ் விட்டான், அர்மானி அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாம் வந்து மிலனில் தான் இருக்குது. இங்கே இருக்கிற மக்கள் மிலனீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சைனீஸ்ன்னு சொல்கிறோம், இண்டியன்ஸ்ன்னு சொல்கிறோம், அந்த மாதிரி வந்து மிலனீஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த மால், இது பேர் வந்து ஒரு மால். இந்த மால் வந்து கேலேரியா மால் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மிலனீஸ்க்கு வந்து இதுதான் வந்து ஒரு கெட் டுகெதர், சொசைட்டியோட மிங்கிள் ஆகிற மாதிரி ஒரு கேதரிங் ஸ்பாட்டுன்னு கூட சொல்கிறாங்க. வேர்ல்டுலேயே எக்ஸ்பென்சிவான ஒரு மால். ஹை அண்ட் ஃபேஷன் பிராண்ட்ஸ் எல்லாம் இங்கே பார்க்க முடிஞ்சது. அடுத்தது மிலன் டூமோ. இது வந்து ஒரு ஒயிட் கிளாஸால் செய்யப்பட்டது. ஒரு ஆர்கிடெக்சர் ஒண்டரான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட், சன்லைட்டில் ரொம்ப பிரைட்டராக தெரியும் இந்த பில்டிங். இட்டலினாவே பீஸாக்கு ஃபேமஸ். ஸோ பீஸா ட்ரை பண்ணியிருந்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.